அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய நேயர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள், ரமலானுடைய மாதத்தில் 18வது நோன்பை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு இபாதத் ஒன்றை ஹதீஸ்களிலே படிக்க முடிகிறது. அந்த ஹதீஸ் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வீசக்கூடிய புயலை விட அதிகமாக இந்த காலங்களில் அதிகம் சதகா, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பவர்களாக, ஏழைகளை எளியவர்களை கவனிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த மாதத்தில் அதிகமாக நபி அவர்கள் செய்த இபாதத்துகள் ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஒரு வழிமுறைதான் ஏழை எளியவர்களுக்கு, அனாதைகளுக்கு செலவு செய்வது என்பது. இந்த காலங்களில் பொதுவாக செலவு செய்வதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாங்கள் தந்தவைகளிலிருந்து செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் தெளிவாக பேசுகிறான். நாங்கள் உங்களுக்கு தந்தவைகளிலிருந்து செலவு செய்யுங்கள் என்பது அல்லாஹ் தஆலா சொல்கிறார். உங்களை செல்வந்தர்களாக நாங்கள் தான் மாற்றினோம். அந்த செல்வத்திலிருந்து நீங்கள் ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு, இப்படியான பலகீனமானவர்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் இந்த ரமலானுடைய காலத்தில் இப்படியான இபாதத்துகளை வேகமாக வீசும் புயலை விட கொடுத்தார்கள் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் அவர்களுடைய செல்வங்களிலிருந்து செலவு செய்தார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது ஒரு திர்ஹமையேனும் வீட்டில் வைத்து விட்டு பிரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அவர்களுடைய கேடயங்களை கூட யூத மனிதனிடத்தில் அடகு வைக்கப்பட்ட நிலைமைக்குத்தான் மரணித்தார்கள். ஆனால் எந்த ஒன்றையும் அவர்கள் மீதமாக வைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தினுடைய கடைசி நேரத்தில் கூட சொன்னார்கள், என் வீட்டுக்குள் சில திர்ஹம்கள் இருக்கிறது, அதை நீங்கள் செலவு செய்யும் வரைக்கும் என்னுடைய உயிரை எல்லாம் கைப்பற்ற மாட்டான், அதை செலவு செய்யுங்கள் என்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அந்த செலவினை, சதகாவை இந்த உலகத்தில் பிரபல்யப்படுத்துகின்ற ஒரு தூதராக நம்முடைய முன்னால் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், தாவு மருந்தாக்கும் சதகா, உங்களுடைய நோய்களுக்கு நிவாரணமாக, மருந்தாக உங்களுடைய தர்மங்களை ஏழைகளுக்கு கொடுக்கின்ற அந்த இபாதத்தை செய்யுங்கள் என்றார்கள். ஒரு மனிதன் மரணிக்கின்ற கடைசி நேரத்தில் கூட அல்லாஹ்விடம் கேட்பானாம், யா அல்லாஹ், எனக்கு நேரத்தை தருவாயாக, லவ்லா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீப், என்னுடைய நேரங்களை நீ கொஞ்சம் பிற்படுத்த மாட்டாயா? அப்படி பிற்படுத்தினால் என்னிடத்தில் இருக்கின்ற செல்வங்களை செலவழித்து வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நான் ஒரு சதக்கா செய்து ஒரு நல்ல மனிதனாக இந்த உலகத்தில் இருந்து ஒரு இடத்தில் வர நான் நினைக்கிறேன் என்று சொல்வாராம். அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய காலத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் மிக முக்கியமாக இந்த சதக்கா இருக்கிறது. அதிகம் செய்வோம். ஏழைகள் எளியவர்கள் இருப்பார்கள். இந்த காலத்தில் ரமலானுடைய இஃப்தாரை கூட நிறைவேற்ற, அதாவது செய்ய முடியாத அளவுக்கு ஏழைகள் இருப்பார்கள். அதே போன்று சஹருடைய நேரத்தில் அவர்களுடைய உணவு குறைபாடு உள்ளவர்கள் இருப்பார்கள், ஏழைகள். அதே போன்று கண்ணியமான ஒரு நாள் நாம் கடைசியாக சந்திக்கின்ற நாள் இந்த ரமலானில் பெருநாளுடைய நாள். அந்த நாளில் எல்லா ஏழைகளும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் கருதுகின்ற ஒரு அழகான முன்மாதிரி. அந்த நாளில் கூட எந்த ஏழைகளும் தான் ஆடைகள் அணியவில்லை என்ற கவலைகள் இருந்துவிடக் கூடாது என்கின்ற விடயத்தில் கரிசனை செலுத்தும்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நானும் நீங்களும் அந்த சதக்காவை நம் செல்வங்களில் செலவழிப்போம். நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.